ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் நமக்கு மேய்ப்பர் தான். ஆமென். நம்மளை இந்நாள் வரைக்கும் வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரும் உண்டு, கெட்ட மேய்ப்பரும் உண்டு. ஆனால் நம்மை நடத்துகிற மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது எல்லா மேய்ப்பரும் நல்ல மேய்ப்பர் அல்ல. அதாவது உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆடு வளர்த்துறோம் மாடு வளர்த்துறோம் அப்படின்னா எல்லாரும் பொறுமையாகவோ இல்லை பாசமாகவோ அன்பாகவோ வளர்த்த மாட்டாங்க. கொஞ்சம் கோவம் தான் என்ன பண்ணிடுவோம், அடிச்சிருவோம். அதெல்லாம் ஆமாம், அடிச்சிருவோம், கோவம். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படியேப்பட்டவர் அல்ல, அவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை நடத்துவதில் அவர் ஒரு நாள் சோர்ந்து போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் நம்மளை நடத்துறது. ஆமாம், நம்மளை நடத்தி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா நம்மளை யாரோட தான் கம்பேர் பண்ணியிருக்காரு? ஆடுகளோட தான் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் அது அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஆடை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஆடு பிரவீன் வந்து இப்படி தலையாட்டுறான், என்னம்மா அவர் டெய்லி மேய்ச்சி அப்படி டயர்டு. ஆமாம், ஆனால் அது ஒரு பக்கமாக நிற்காது. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். நல்ல பச்சை புல்லுக்கிட்ட போய் விட்டாலும் அது காஞ்ச இலையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நல்லா பச்சை புல்லையாக இருக்கிற இடத்துல மேய விட்டால் அது அங்கேருந்து இப்படி தாண்டி 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 முள் செடி அதில் காஞ்சி போயிருக்கும், அதை போய் ரொம்ப ருசித்து சாப்பிட்ருக்கும். ஆண்டவர் சில நேரம் நமக்கு நல்ல புல்லுள்ள இடத்த வச்சாலும் நம்மளுக்கு எது தான் கேட்குது? இந்த காஞ்ச புல் தான் கேட்குது. ஆனாலும் அவர் நல்ல மீட்பர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மை நடத்துங்கிறதுல நான் திரும்ப திரும்ப சொல்வேன், சோர்ந்து போனதே இல்லை. ஏன்னா கடந்த ஏதோ ஒரு வாரம் இருக்கும், 2 வாரம் இருக்கும், இந்த ஆடு அப்படி இப்படி ஓடி எங்கேயோ ஒரு நாள் கூட தொலைஞ்சு போன மாதிரி போயிடுச்சு. ஆனால் அது பத்திரமா தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஊரே தொலைவணும். உடனே ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே, பேசாமல் இதை கொடுத்துருவோமோ. ஏன்னா நம்ம ஒரு 3 ஆட்டை வைக்கிறக்கே, ஒரு சாதாரண நம்மளுக்கு கீழ்ப்படியார் ஒரு குச்சி எடுத்தால் நின்றும், கட்டி வச்சா அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கே அப்படின்னா நம்ம எங்கேயா கட்டி வச்சிருக்கிறாரா? நம்மளை இது வரைக்கும் கட்டி வச்சு மேய்ச்சது இல்லை. ஆமாம், அப்படி அடித்து மேய்ச்சதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சோர்ந்து போனதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பர். நம்ம 2வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், தெரியலைன்னா தெரிஞ்சுக்குங்க. ஆமென். மனப்பாடமாக கற்றுக்கொள்ளுங்க. ஆமாம், ரொம்ப ஈஸியானது. ஆனால் இந்த வசனம் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5 வசனம் தெரியணும்னா இந்த சங்கீதம் 23ஆவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சங்கீதம் 1ஆவது தெரிஞ்சு வச்சுக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாலுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார், இப்படி அந்த 1ஆம் வசனமாவது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். 23ஆம் வசனம், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடையேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள், இப்படி எல்லாம் ஏதோ ஈஸியானது சங்கீதத்தில் இருக்கிறத கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம். நம்ம யாராவது வசனம் சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த வசனமாவது, கர்த்தரின் மேய்ப்பர்னு சொல்லாமல் இருந்தாலும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புதுசாக கேட்பாங்க, இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும், நம்மளுக்கு அது பழக்கமாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம் ஆண்டவர் நம்மளை நல்ல மேய்ச்சலிலே கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா அவர் நம்மை நல்ல உடுத்து வித்து நம்மளுக்கு ஆகாரத்தை தந்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர். அப்படி தானே? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வனாந்தரத்தில், அங்கே புல் கிடையாது, வனாந்தரத்தில் அவர்களுக்கு தேவையான ஆகாரம் கிடையாது. ஆனால் அவர்கள் குறைவில்லாமல் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக இந்த உலக பிரகாரமான ஆகாரத்தினால நிரப்பினார். அப்படி தானே? ஆமென். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமே. அதாவது எக்ஸோடஸ் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுப்போமே. போதும். அதாவது
முதல்ல அதுக்கு பேர் மன்னான்னு ஏன் வச்சாங்கன்னா அது என்ன அவங்களுக்கே தெரில, அது என்ன அப்படின்னு தெரில. ஆனால் அவர்களுக்கு வானத்திலேருந்து பொழியப்பட்டது. அது என்ன சைஸாக இருந்துச்சான்? கொத்தமல்லி சைஸாக இருந்துச்சான். பட் அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்கள் நடந்து போனது வனாந்தரமான பாதை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளும் அதாவது சாப்பாட்டுக்கோ இல்லை அடுத்த நேரம் துணி அந்த மாதிரி சில காரியங்களுக்கோ கஷ்டப்பட்ட போதும் ஏற்ற வேலையில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கார்? ஆகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலரோட சாட்சிகளெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே வேறு யாராக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா செத்து போயிருப்பாங்க. அவங்க கடந்து போன பாதைகளெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது வேறு யாராக இருந்தால் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க? நிறைய பேரோட கை தான். ஆமாம், நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லை? ஆமாம், ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு இதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனாலும் ஜீவனோடு வைத்து புல்லுள்ள மேய்ச்சலில் மேய்த்து ஆமென் நமக்கு நல்ல ஆகாரத்தை தந்து நல்ல பலனோடு வைத்திருக்கிறார். ஆமென். உலக பிரகாரமாகவும் நம்மளுக்கு தேவையான ஆகாரத்தை தந்து நடத்துகிற நல்ல தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ அவர் ஆவிக்குரிய ரீதியிலும் நம்மளை நடத்துகிறார் தான். ஆனால் உலக பிரகாரமாகவும் நம்மளுக்கு தேவையான ஆகாரத்தை, தேவையான உடையை, தேவையான பலனை தந்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆண்டவர் பார்த்து நீர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கும் அதே போல தான், நம்மளுக்கும் அதே போல தான். இன்றைக்கி உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். கோவிட் டைம்லேயே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம்ல, கோவிட் டைமில் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள், விதவிதமாய் சமைத்த நாட்கள். எல்லோரும் சிரிக்கிற பார்த்தா எல்லா வீடும் அப்படி தான் இருந்திருக்கு போல இருக்குது. ஆமாம், நாங்கள் தான் அப்படி இருந்தோம், 1-2 ஃபேமிலி தான் அப்படி இருந்தோம் அப்படின்னு. எத்தனை பேர் அன்றைக்கி கேக் செஞ்சு பழகுனீங்க பாருங்கள், 2-3 காரங்க. ஆமாம், எத்தனை பேர் விதவிதமான சிக்கன் ஐட்டத்தில் விதவிதமாக சமைச்சு பார்த்தீங்க? இல்லை, நிறைய தலைகள் ஆடுகிறது. என்னாலாம் ஆண்டவர் நம்மளை நடத்தினார். ஆமென். வந்தது என்னமோ கோவிட் தான், ஆனால் அந்த நேரத்துலையும் ஒரு குறையில்லாமல் நடத்தின ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சில வீடுகளையும் சில ஆட்களையும் அப்படி பார்க்கும் பொழுது, அதாவது நம்மளை காட்டிலும் வசதி போல் இருக்கிறவர்கள், நம்மளை காட்டிலும் அதாவது நல்ல சம்பாதிக்கிறவர்கள் கூட அந்த நாட்களில் சில பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நான் எத்தனையோ பேர்த்த கேட்டுட்டேன், ஒருவரும் கஷ்டப்படல. சில பேருக்கு சபைகள் மூலியமாக உதவி சென்றது, அப்படி தானே? சில பேருக்கு சில விசுவாசிகள் மூலியமாக உதவி சென்றது. அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு. சிலருக்கு கர்த்தரே போஷித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பரை நம்ம வைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சொந்த இரட்சகராக வைத்திருக்கிறோம். அவர் நம்மை மீட்டு அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிற ஒரு நல்ல மேய்ப்பர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 8:3 எடுத்து வாசிங்களேன். உபாகமம் 8:3. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் உலக பிரகாரமான அப்பத்தினாலே திருப்தி அடைய செய்து மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயில பிறக்கிற வார்த்தையின் மூலியமாக நம்மளை திருப்தி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஆமாம், சிலர் கைகள் எல்லாம் உயரலை, பாவம். ஆமாம், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். இது ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் நம்மோடு பேசுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்க்கிறோம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டோம். நமக்கு பணம் இல்லாமையோ, நமக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு இல்லாமையோ எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். சிலர் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் எடுத்ததே பெருசாக இருக்கும் இல்லை? சில பேர் மாதத்துக்கு ஒரு நாள் எடுத்ததே பெருசாக இருக்கும். சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா, அதுவே விசேஷித்த நாள். பென்ஸ் பாஸ் சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா முட்டை தான் அவங்களுக்கு விசேஷம். ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் முட்டை, ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு 2 நாள் முட்டை கொடுத்தா சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. 2 நாள் முட்டையா அப்படின்னு. ஆனால் சிலருக்கு நாட்கள் இருந்தது, வருஷத்துலேயே ஒரு முட்டை கிடைப்பதே பெரிய இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விடாமல் பிடிச்சிக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா? அவர் வார்த்தையினால் நம்மை திருப்திப்படுத்தினார், வார்த்தையினால் நம்மளை தேற்றினாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது, வழியே இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, நீங்க மட்டும் இல்லாது இருந்தா நான் மடிந்து இருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்து இருப்பேன், ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. அப்படித்தானே? வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தான் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு பலன் அளிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, வார்த்தையை கொண்டு தேற்றுகிற ஒரு ஆண்டவர், அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கஷ்டப்படும் பொழுது, நம்ம வேதனையின் பாதையில் போகும்போது சில பேர் வார்த்தையினால் நம்மளை கொல்லுவார்கள். நீ என்ன தப்பு பண்ணியோன்னு தெரில, நீ என்ன பாவம் செஞ்சியோ தெரில, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா, நீ எவ்வளவோ பெரிய தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் வார்த்தையினால் தேற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நம்ம ஒரு காரியத்தில் கஷ்டப்படும் பொழுது வார்த்தையினால் கொல்லுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வார்த்தையினாலே சாகடிக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் வார்த்தையினால் தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். அதனால தான் அவர் நல்ல மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா ஒன்று அவருக்கு நல்ல மீட்பருங்கிற பேர் இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எந்த இடத்துல வார்த்தையினால் கடினமாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார், எந்த இடத்துல வார்த்தையினால் நம்மளை கொன்றிருக்கவே மாட்டார், வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்தியிருக்கவே மாட்டார். அந்த வார்த்தை நம்மளுக்கு தேறுதலாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஓட வைக்கிறது பார்த்தீங்களா, அது அவருடைய வார்த்தை, அது அவர் வாயிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்னென்ன வார்த்தை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அந்த வார்த்தை உங்களை தேற்றும். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக அதே வார்த்தையில் இன்னொன்று சொல்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 32, 33. யோவான் 6ஆம் அதிகாரம் 32, 33. ஆமென். அது மாத்திரமில்லை, இந்த பக்கம் 36ஆம் வசனம். இல்லை, நான் ஜீவ அப்பம் நானே இருக்குமே. 40 ஆமாம். அதாவது அவர் நமக்கு அப்பமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனே நம்மளுக்கு எப்படியா இருக்காரு? ஆமாம், போஷிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே நம்ம பார்த்தோம்ல, 32 நம்ம வாசிக்கும் பொழுது, வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அது இறங்கினது யாரு? இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. இறங்கினது யாரு? அப்பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு அவர் நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நம்மளை எப்படி போஷிக்கிறார் என்றால், கர்த்தரே அவராகவே அப்பமாக மாறி, அதாவது இன்னைக்கு கர்த்தரை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறோம்ல, கர்த்தரை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம்ல, அவரே நம்மை போஷித்து நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே நமக்கு பசியாற்றுகிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அதுவே நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வார்த்தை மாத்திரம், அதாவது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாத்திரமில்லை, அவரே நிறைய நேரத்தில் நம்மளை நல்ல போஷக்காய், நல்ல பலனுள்ள ஒரு மனிதனாய், நல்ல பலனுள்ள ஒரு விசுவாசியை நம்ம வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால சொல்கிற ஜீவ அப்பம் நானே. ஆமென், ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை பார்த்துருக்கீங்க, இயேசுவை பார்த்துருக்கீங்க? இல்லை. ஆனால் விசுவாசத்தை நம்ம நடக்கிறோம், விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ல, அதுவே ஒரு பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவர் நம்மை மன்னாவினால், அதாவது போஷாக்கினால், நல்ல ஒரு ஆகாரத்தினால் நம்மளை திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பன் இல்லை. ஆமென். அது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனா. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? அமர்ந்த தண்ணீர்கள். எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 17:6, யாத்திராகமம் 17:6 எடுத்து வாசிப்போமே. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இங்கே ஜனங்கள் தாகத்தினால் கஷ்டப்படுறாங்க. அதாவது உலக பிரகாரமாக, அதாவது அவங்க அந்த பிரயாணப்பட்டு அந்த வனாந்திரத்தில் போகும் பொழுது அவங்களுக்கு என்ன வருது? தாகம் உண்டாகுது. இப்படி தாகம் வரும்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தண்ணீரை திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படின்னே தெரியல, ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அதாவது அடி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாறை, ஒரு கண்மலை, அங்கே நான் நிற்பேன், நீ அடி, அதுலேருந்து உனக்கு என்ன தருவேன்? அத்தனை ஜனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் புருஷர்கள், அப்படி தானே நம்ம பார்க்குறோம். 25 லட்சம் ஜனங்களும் குடித்து தீர்வதற்கு தண்ணீரை திடீர் என்று திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கிறன்னு ஒரு நல்ல தகப்பன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் கொண்டு போய் விடுகிற நல்ல தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்கு? நல்ல தாகம் தீர்க்கணும். சில நேரம் நல்லா மேய்ஞ்சி அப்படி ஒரு மாதிரி அப்படி சுற்றி சுற்றி வருதுன்னா டக்குன்னு எங்கே தண்ணி இருந்தாலும் அது குடிக்குது. அப்போது அதே போல தான் நம்மளும் அப்படி அலைந்து திரிந்து அப்படி சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நமக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீரை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில் கஷ்டப்பட்டு அந்த தாகமாய் நிற்கும் பொழுது, இல்லை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு விடலை. அவர்கள் மோச இடத்துல முறையிட்டார்கள், இங்கே மடிய பண்ணவா இப்படி கொண்டு வந்தீங்க நான். ஆனால் ஆண்டவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்காம மோசேங்கிற ஒரு நல்ல மனுஷனை பார்த்தார். மோசேன் இடத்துல பேசினார், நீ அந்த கண்மலையை அடி அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், குறைஞ்சது ஒரு 25 லட்சம் லிட்டர் தண்ணி வந்திருக்கலாம் இல்லை? அது புரண்டு வரும்போது எல்லாம் அள்ளி குடிச்சுப்பாங்க, கொஞ்சம் வேஸ்ட்டாக கூட போயிருக்கும் அந்த வனாந்தரத்தில். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் செய்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமாகவும் நம்ம அலைந்து திரியும் பொழுது, அப்படி தாகமான ஒரு சூழ்நிலையில், ஐயோ எங்கேயாவது வழி இருக்காதா, எங்கேயாவது என் தாகத்துக்கு தண்ணீர் இருக்காதா, எங்கேயாவது என இந்த பிரச்சனைக்கு வழி இருக்காதா அப்படின்னு இருக்கும் பொழுது கர்த்தர் திடீரென்று வழியை திறக்கிறார். அது நினைத்து பார்க்காத வழியாக இருக்கும். ஏன் முறையிட்டார்கள் அந்த ஜனங்கள்? கண்ணு கட்டின தூரத்தில் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அப்போ அவங்களோட மைண்டில் என்னாச்சு? இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறிக்க போகிறோம். சில நேரம் அப்படி தான், கண்ணு கட்டுற தூரத்தில் கூட நம்மளுக்கு என்ன இருக்காது? உதவி இருக்காது. கண்ணு கட்டுற தூரத்தில் கூட நம்ம தாகத்துக்கோ நம்ம பிரச்சனைக்கோ நம்ம தீர்வு கிடைக்கிற மாதிரியான வழி எங்கேயுமே இருக்காது. தேடி பார்த்தா கூட இருக்காது. நம்மளே ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவோம், என்னது இல்லை. ஆனால் திடீர்னு அங்கே ஒரு மோசையை வைத்திருப்பார், மோசை கையில் ஒரு கோலையும் வைத்திருப்பார், அதை அடிக்கவும் செய்வார். அவனுக்கு ஒரு விசுவாசத்தை பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இரும்பு வச்சு நம்ம பாறையை அடிப்போம், ஒரு வேளை உடஞ்சி தண்ணி வந்தாலும் வரும்னு. யாராவது பாறையை கோலினால் அடித்து உடச்சிருக்கீங்களா? ஆமாம், மனோ பிரதர் உடச்சிருக்கார். அது எப்படின்னு நம்ம முடிஞ்சோன்னே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் தலையாட்டினார். கோலினால் ஏதாவது ஒரு கற்பாரியை அடித்து உடச்சிருக்கீங்களா? யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு பாறை, ஒரு கல் உடைக்கணும், சுற்றி இருக்குது, புடி இருக்குது, புடியை வச்சு அடிப்பீங்களா, சுற்றியோட நெத்தி வச்சு அடிப்பீங்களா? ஆமாம். ஏன்? அது இரும்பு, அது அந்த பாறையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். யாராவது இந்த பக்கம் அந்த மண்டையை பிடிச்சிட்டு இந்த கோலை புட்டி நல்லா அடின்னு அடிக்கிறாங்க ஒரு பாறையை உடைக்க. சுற்றி நம்மெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்கள என்னென்னு நினைப்போம்? ஒரு மாதிரி தலையாட்டுறது பார்த்தாரு என்னன்னு நினைப்போம்? என்னடா அவன் இப்போ அவ்வளோ பெரிய இரும்பு முன்னாடி இருக்குது, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்?
ஒரு 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 கோலை வச்சு அடிக்கிறானே, ஒரு அந்த கட்டையை வச்சு அடிக்கிறானே. ஆனால் மோசேக்கு உள்ள விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கோலை அடி. எது மேலே அடிக்கணும்? கண்மலை மேலே அடி. ஆமென். சில நேரத்தில் நமக்கு அப்படி தான். சில வழிகளை திறக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயமா சொல்லுவார். நான் லாஸ்ட்டு அந்த அனிதா சிஸ்டர் சாட்சி சொல்லும் போது நான் யோசித்தேன். அது அது மற்ற குடும்பத்தாருக்கு ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும். அந்த வீட்டில் போய் என்னன்னு எழுதுனாங்களாம்? எப்பத்தான்னு எழுதுனாங்களாம். ஆமாம், நேற்று பார்த்து இந்த பக்கம் சிவரில் யாரோ எப்பத்தான்னு எழுதி வச்சுருக்காங்க. நம்ம காம்பவுண்டில். ஆமாம், அந்த மணல் கொட்டின இடத்துல போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு மணல் கொட்டி இருக்கும். அந்த இடத்துல சாக் பீஸில் எப்பத்தாரு. அங்கே எதுக்கு திறக்கணும்னு தெரியல. அங்கே எதுக்கு ஏற்கனவே திறந்து தான் இருக்குது, மரம் விழுந்து. ஆனால் எப்பத்தா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை பாருங்கள். என்ன தெரியுமா? திறக்கப்படுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் முட்டாள்தனமாக தான் தோணுங்க. ஆனால் அங்கே கர்த்தருடைய செயல் இருக்குங்க. ஜனங்கள் இவன் கோலை ஓங்கி அந்த கற்பாறையில் அடிக்க போகும்போது சுற்றி இருக்கிறவங்க நினச்சிருப்பாங்க, அந்த அந்த இருந்த ஒரே ஒரு கோல், ரொம்ப வருஷமாக அதை வச்சு தான் பாம்பெல்லாம் ஆக்குனார், அதை வச்சு தான் நிறைய அற்புதமெல்லாம் செஞ்சார், இதையும் போட்டு அடித்து உடச்சிருவாருன்னு சுற்றி இருக்கிறவன் எவனா சொன்னாலும் சொல்லியிருப்பான். இல்லை, அடிக்க போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? மோசே, இந்த கோலை வச்சு தான் எத்தனையோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க, இதை வச்சு தான் என்ன பண்ணீங்க, செங்கடலை பிளந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, இதையும் அடித்து உடச்சிடாதீங்க கற்பாறையில் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சில நேரம் நம்மக்கிட்ட சில காரியம் சொல்லுவார், செய்யுங்க, விசுவாசத்தினால் செய்யுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அவர் தாகம் தீர்க்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார், நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14. யோவான் 4ஆம் அதிகாரம். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஏன் அந்த ஸ்திரீயின் இடத்துல சொன்ன? இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காது அப்படிங்கிறது ஏன் சொல்லணும்? நம்ம உலக பிரகாரமாக தாகம் ஒரு பிரச்சனை அதோடு வந்தாச்சு, இன்றைக்கி ஆராதனையிலே பேசப்பட்டாச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவையானது என்ன? ஜீவ தண்ணீர். அது என்ன? அது அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்திரீயின் இடத்துல, நீ இந்த தண்ணிக்கு தான் வந்தேன், ஆனால் நான் ஒரு தண்ணீரை உனக்கு தருவேன், இந்த தண்ணீரை பருகும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகாது? ஆமாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலக பிரகாரமான பிரச்சனை, உலக பிரகாரமான சோர்வுக்களை இதை மேற்கொண்டு போகணும், இதை நான் ஜெயிச்சு போகணும், இதில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா ரெண்டாவது நம்மளுக்கு தேவையானது அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி நம்ம இருதயத்திலேருந்து எப்படி போகணும்? புரண்டு ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம திருப்தி அடைந்து விடக்கூடாது. நிறைய பேர் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? காலேஜ் படித்தோன்னே நமக்கு படித்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் இந்த புக்ஸும் எங்கே இருக்கும் தெரியாது, படித்த பாடமும் என்னன்னு தெரியாது. ஏன்? நம்ம திருப்தி அடைந்து விட்டோம், நம்ம முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் கிடைக்காதவர்களும் நல்லா கேளுங்க, அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அபிஷேகம் பெற்றால் அது ஒரு கிருபை, ஆனால் அதோட திருப்தி அடைவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல. இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும். ஏன் அப்படின்னா, இன்னும் போராட்டம் வரும் பொழுது இன்னும் ஜெயித்து ஓடுவதற்கு அந்த அபிஷேகத்தின் தண்ணீர் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தா உனக்கு தாகமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ரெவலேஷனோட சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு சொல்கிறார். அவன் அன்னைக்கு வந்தது ஏதோ ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கிராமத்தில் போய் குடிக்கிறதுக்கு கொண்டு போனான் அப்படின்னு. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் கொடுக்குற தண்ணீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவரே கொடுத்தது தான் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தைரியமாக சொல்லிட்டு போகிறார். அவர் பரமேறுவதற்கு முன்பதாக என்ன சொல்கிறார்? நான் போகிறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிறேன், நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெயிட் அண்ட் ரிசீவ். காத்திருக்காமல் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க, காத்திருக்காமல் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அபிஷேகம் வேணும்னு நினைக்கிறவங்க, அபிஷேகம் வாஞ்ச இருக்கிறவங்க காத்திருக்க ஆரம்பிங்க, டெய்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எப்போ ஊற்றுவார்னே தெரியாது,
எப்படி அந்த கற்பாரிலிருந்து திடீரென்று தண்ணீர் புறப்பட்டதோ அதே போல தான் அபிஷேகம் உங்களுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் எனக்கு கிடச்சிடணும், இந்த மீட்டிங்கில் நோ, காத்திருக்க ஒரு சாதாரண ஒரு 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 வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் போதும். ஆமென். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அக்கா அபிஷேகம் பெற்றாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர். அவங்களுக்கே தெரில. அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் கேட்டாங்களா, யார் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க? இல்லை, அபிஷேகத்தில் நிரம்பி முழங்காலையே ஜெபிச்சு இங்கே வந்துட்டாங்க. எப்படி? ஸ்பெஷல் மீட்டிங்கா, ஸ்பெஷல் போதகரா, இல்லை ஸ்பெஷல் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதுங்க. ஒரு சாதாரண இது இப்போ நடக்க போதில்லை, அந்த 30 நாள் ஜெபம் அது போதுங்க, உங்களை கர்த்தர் நிறைவாய் நடத்தும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளும் கேட்கணும். இன்னும் பத்தாது, இந்த அபிஷேகம் பத்தாது. ஏன் அப்படின்னா, இனி வரும் பிரச்சனைக்கும் இனி வரும் போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த அபிஷேகத்தின் அளவு போதாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இன்னும் ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்குள்ள வளர இன்னும் அபிஷேகத்தில் நிரம்புங்க. இன்னும் புதிய பாஷைகளை கேளுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பண்ணுங்க? புதிய பாஷைகளை கேளுங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே பாஷையில் வெறும் கபானே வாழ்க்கை முழுசும் போயிடக்கூடாது. ஆமாம், சில பேரோட சில விசுவாச இருக்காங்க, அபிஷேகம் பெற்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஒரு அந்நிய பாஷை கிடச்சிருக்கு, இதுதான் 30 வருஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்க அடுத்த லெவலுக்கு போகல. ஆனால் அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு அவங்களுக்குள்ள இது பத்தாது. இன்னும் தாகம் வேணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறார்ல, அதே போல் நல்ல அபிஷேகத்தின் அந்த நிறைவினால் நம்ம கொண்டு போய் விடுவார். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது தேவைங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமான தேவையை மாத்திரம் முடிஞ்சால் பத்தாது, ஆவிக்குரிய விதமாக நம்ம பலப்படுவதற்கு அது அபிஷேகம் ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், அபிஷேகம் பெற்றவர்களும் சரி பெறாதவர்களும் சரி, வாஞ்சிங்க. எனக்கு இந்த மீட்டிங்ஸில், இந்த ஜெப நாட்களில் இன்னும் புதிய வல்லமை, புதிய கிருபைகள் வேணும்னு கேளுங்க. வாஞ்சிக்கும் போது உங்களுக்கு நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமில்லை, 3வதாக யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 முதல் 39 யோவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவன் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டரிடத்தில் விசுவாசம் இல்லை, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் விசுவாசம் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஜெபத்தில் விசுவாசம் இல்லை, என்னிடத்தில். ஆமென், கர்த்தரிடத்தில், அவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து என்ன நதி ஓடுமா? ஜீவத்தில். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அந்த பாறையிலிருந்து வந்த தண்ணி அவர்கள் தாகம் தீர்த்ததோ, உங்கள் இருதயத்திலிருந்து ஓடுகிற தண்ணி அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். எப்படிங்க உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீங்கள் மற்றொரு இடத்துல பேசும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணி இருந்துச்சுன்னா, அது உங்கள் இருதயத்திலிருந்து ஓடும் பொழுது அது அநேகருக்கு தாகம் தீர்க்கிற ஒரு தண்ணீராய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அதுக்கென்றே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம சோர்வாக இருப்போம், நம்ம பிரச்சனையில் போவோம், நம்ம போராட்டத்தில் போவோம், ஆனால் அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாறும். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ விதவைகள் சுவிசேஷம் சொல்லி கர்த்தரிடத்தில் அநேகரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் இல்லைன்னு தான் ஒன்று, ஆனால் அவங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கும்போது, நீங்கள் மற்ற இடத்துல கர்த்தரை குறித்தோ அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும் பொழுதோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுதோ அங்கே கிரியை செய்யுங்க. ஏன் நான் பேசினாவே கேட்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, இன்னும் அந்த ஜீவ தண்ணீரோட நிறைவு உங்களுக்குள்ள இல்லை. ஏன் நான் பேசும்போது பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் இன்னும் வாஞ்சிக்க வேண்டும், அந்த நிறைவான அந்த தண்ணீருக்காக, அந்த நிறைவான அந்த ஜீவ தண்ணீருக்காக. என்ன தண்ணீர் அது? ஜீவ தண்ணீர். அப்படின்னா அதில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்போ யாரை விசுவாசத்தை கேட்கும்போது அது கிடைக்கும்னா, கிறிஸ்துவை விசுவாசத்தை கேட்கும்போது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தண்ணீர் சுத்திகரிக்க. அப்படி தானே? தண்ணீர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்?
ஆமாம், பாத்திரம் விளக்கும் யூஸ் பண்ணுவோம், நம்மளும் குளிக்கிறதுக்கும் நம்ம தான் தண்ணீர். யாராவது தண்ணி இல்லாமல் மண்ணை வச்சு யாராவது குளிக்கிற பழக்கம் இருக்கா? சேற்றில் வச்சு அப்படி பழக்கம் இருக்கா? இல்லை. எது சுத்தம் செய்யினாலும் தண்ணீர். அதே போல் தான் நம்மளை சுத்தம் செய்வதற்கும் எது வேணும்? ஜீவ தண்ணீர் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறாரு? நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காது. அவள் யோசிச்சிருப்பா, இது என்னடா தண்ணி, ஒருவேளை கின்லேவோ அக்வாஃபீனோ அந்த மாதிரி அன்றைக்கி ஏதாவது ஒரு வாட்டர் இருந்திருக்கலாம், தெரில அப்படின்னு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற வாலிபர் நினச்சிருந்தா நினச்சிருப்பான். இல்லை, பக்கத்தில் இந்த ஸ்திரீ கேட்ட வார்த்தையே நம்ம சின்ன பசங்க யாராவது கேட்டிருந்தா என்ன நினைப்போம்? அது என்ன வாட்டராக இருக்கும், என்ன கம்பெனி வாட்டராக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படி சிந்திக்கிறவங்க. ஆனால் அந்த மகளுக்கு புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அவர்களும் கிறிஸ்துக்காய் காத்திருந்தார்கள். அதனால் அந்த ஓடி ஓடி போனான், ஓடோடி உள்ளே போய் ஒரு பெருங்கூட்டத்தையே கொண்டு வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகத்துக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஓடோடியும் போவீங்க. உங்களுக்கு நிறைவாய் நடத்தி உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஓட செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த ஜெப நாட்களிலையும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, இதற்காக நீங்கள் வாஞ்சித்து கதறுங்க, கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, நான்லாம் ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பினவங்களை கிண்டல் அடிச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம், அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு சிரிப்பாக வரும். எத்தனை பேருக்கு சிரிப்பாக இருக்குது? ஆமாம், கஷ்டப்படுத்திடுவார் ரொம்ப. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சில என்ன இருக்காது, அபிஷேகத்துக்கு இருக்கிற கனி இருக்காது. நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் கனி வெளிப்படாது. அப்போ நம்மளுக்கு என்னது, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு. அது ஆண்டவருக்கு அவங்களுக்கு உரியது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ தாகமாக கேட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆனால் இதிலிருந்து ஜீவ தண்ணீரும் ஓடணும்னா நம்ம கனிகளை வெளிப்படுத்தும் போது தான் நடக்கும். we are not to judge anyone. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணி உட்கார்ந்தனால என்னோட சின்ன பிள்ளைங்களாம் அபிஷேகம் கிடைக்கும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபத்தில் அபிஷேகம் கிடைக்கும். நான் அழுவேன், ஆண்டவரே என்னோட சின்ன பையன், ஆண்டவரே அவனுக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சு, அப்போ எனக்கு அவமானமாக இருக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? புடமிட்டார். அபிஷேகத்தோட வேல்யூவை பார்க்க வச்சார். சும்மா இல்லைடா, அது நான் தரது. நீ என்னமோ பெருசாக, அவங்க என்னமோ உட்காந்து வாங்கிக்கிட்ட மாதிரியும், அவங்க என்னமோ பெருசாக இல்லை, இது கர்த்தர் தந்தது. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களோ அது உங்களுக்கு கர்த்தர் தந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதை வச்சு அவன் என்ன அபிஷேகம் பெற்றவனா, அவன் என்ன வார்த்தை பேசுகிறவனா, அவன் இப்படி அப்படியான்னு கேட்குறதுக்கு இடத்துல நம்ம இல்லை. அப்படி கேட்டுட்டு இருந்தானா நம்மளும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அலைய விட்டுருவார், ரொம்ப கஷ்டப்படுத்துருவோம். ஆமென். இதே தான் சாட்சி அவளுக்கும் ஷேரனுக்கும். அவளும் அப்படித்தான். அவன் சர்ச்சில் அபிஷேகம் பெற்றவங்க யாருமே என்ன இல்லை, சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, சில பேர் வீட்டில் உண்மையாக இருக்கும், அப்படியெல்லாம் இருப்பாங்க. இவளே அதெல்லாம் ஒழுங்கா அப்படின்னு கடைசியில் அவளை கெஞ்ச விட்டுட்டார். 2 பேரும் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஆமென். ஏதோ அபிஷேகம் என்பது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரெடென்ஷியல். அது என்னது, ஒரு 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 பதவி அல்ல. ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ அபிஷேகம் பெற்ற, அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. முதல் தடவை நான் அபிஷேகம் பெறும் பொழுது என்னுடைய பாவமெல்லாம் ஒரு படம் மாதிரி ஓடிச்சு. நான் எதுக்கு அழுகிறேனே தெரியல. நான் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டேன் சர்ச்சில். நார்மலாகவே பசங்க அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம், சர்ச்சில் கையே தட்ட மாட்டோம். ஏன்னா அது அவமானமாக இருக்கும், என்னத்தா போட்டு இப்படி தட்டிட்டு அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி என்னன்னு தெரியல, கதறி அழுகிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீர் உள்ளே போகும் பொழுது கிளென்ஸ் பண்ணுச்சு. அந்த என்ன சொல்லுச்சு, சுத்திகரிக்கும் போது அது ஒரு பெரும் படம் போல் ஓடுது. அப்படின்னா என்ன, எப்படி போச்சு தெரியுமா, அது அப்படியே போய் ஒரு குப்பை அப்படி ஒரு குழியில் தூக்கி போடுற மாதிரி. அப்படின்னா என்னன்னா அந்த தண்ணீர் உள்ளே வரும்போது எனக்கு ஒரு நிச்சயம் கிடச்சிச்சு, நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று. இன்றைக்கி நிறைய பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த அபிஷேகத்தை நிறைவுக்குள்ளே என்னென்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவோம். அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணுது, நான் இன்னும் பெர்ஃபெக்ட் இல்லைங்க, இந்த தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீர் ஓடுற அளவுக்கு என் லைஃப் பெர்ஃபெக்ட் இல்லைங்க. கர்த்தரை விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசு இடத்துல விசுவாசித்து கேட்டு பாருங்க, அவர் இறங்கி சுத்திகரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா அவர் நல்ல மேய்ச்சலில் நல்ல தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 யாரும் எடுத்து வாசிங்களேன். வருத்தப்பட்டு
ஆமென். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்க. ஆமென். யார் இடத்துல? அந்த நல்ல மேய்ப்பன் இடத்துல. ஏன் அப்படின்னா, அவர் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர், ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆத்துமாக்கு ஒரு தேறுதல், ஆத்துமாக்கு ஒரு 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 நிறைவு இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட தான் போகணும்? நல்ல மேய்ப்பன் இடத்துல தான் போகணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஒரு உலக பிரகாரமான மேய்ப்பன் அதை தேற்றி கொண்டு போகிறான். ஆமென். தேற்றி கொண்டு போகிறான். அது போகிற போகக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்? போய் அதை அப்படியே கச்செல்லாம் வச்சு அப்படி இப்படி கொண்டு போகிறான். ஏன் அப்படின்னா, அதை அப்படியே மேய்ச்சி சரியான இடத்துக்கு கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் விடணும். அதே போல தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரும் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் தேற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆத்துமால பலவீனம் அடையும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம், அப்படி தானே? உள்ளுக்குள்ளே சோலில் ஒரு மாதிரி சோர்வு அடையும் பொழுது நம்ம மொத்த சரீரமும் எப்படி போகுது? ஆமாம், அகத்தின் அழகு எங்கே தெரியுமா? ஆமாம். யார் ரொம்ப சோர்ந்துருக்காங்களோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லை? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யார் ரொம்ப வேதனையில் போயிட்டுருக்காங்களோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு பார்த்தா நம்ம என்ன கேட்போம்? என்னாச்சு உங்களுக்கு, காய்ச்சலான்னு கேட்போம். இல்லைன்னு சொன்னாவே நம்ம என்ன நினைப்போம் மனசுக்குள்ளே? ஏதோ பிரச்சனையில் போயிட்டுருக்காங்க போல இருக்குது, ஏதோ பிரச்சனையில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். தான் நான் ஆரம்பத்தில் சொல்லுறேன்ல, நம்ம ரொம்ப சோர்ந்து போய் போகும்போது உலக பிரகாரமான மக்கள் என்ன சொல்லுவாங்க? நம்மளை தேற்றுவாங்களா? கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. எப்படி? கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இருக்கார். ஆனாலும் அப்படின்னு அந்த ஆனாலும் போடும்போதே அங்கே என்ன இருக்கும்? ஒரு வெடி இருக்குன்னு அர்த்தம். அந்த வெடி மட்டும் போதும், இன்னும் அந்த ஆத்மா என்ன ஆயிரும்? இன்னும் சோர்வடைகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எப்படிங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்னிடத்தில் வாருங்க. யார்? அந்த நல்ல மேய்ப்பன் இடத்துல. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே பாரம் இருக்கா? உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கா? எங்கேயும் போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நான் ரொம்ப அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனுஷன் இடத்துல போய் சொல்லாதீங்க, புலம்பாதீங்க. உள்ளுக்குள்ளே சிரிப்பான், வெளியில் என்ன பண்ணுவான்? அச்சோ பாவம் அப்படின்வான். இதுதான் உலகம், இதுதான் உலகங்க. நம்மளோட பிரச்சனை கொண்டு போய் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அச்சோ அப்படியா, கவலைப்படாத, ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? தேவை உனக்கு, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுவாங்க. இது எது கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன தருவார்? இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவர் சரியான பாதையில் நடத்துகிறவர். நல்ல மேய்ப்பன் நல்ல பாதையில் நடத்துவார், இல்லை? ஆமாம். முள் இருக்குது, ஒரு சின்ன ஒத்தடி பாதை இருக்குது, அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அந்த முள் பாதையை விட்டு தள்ளி அந்த ஒத்தடி பாதையாக இருந்தாலும் அது நல்ல பாதையாக இருந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. அதே போல தான் நம்மளையும் நல்ல செவையான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தகப்பு நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. யாராவது சொல்லுவீங்களா, என்னை ரொம்ப மோசமான பாதையில் நடத்திட்டார் அப்படின்ட்டு? ஒருவேளை உங்களுக்கு அது ஃபீல் ஆகலாம், நான் போன பாதையெல்லாம் மோசமான பாதைன்னு. ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் அது நான் நடத்தின நல்ல பாதை என்று. ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு ஃபீல் ஆகலாம், எப்படி? ஆண்டவர் நடத்துகிற பாதை இது எனக்கு ரொம்ப முடியலைங்க, என்னால் தாங்க முடியல. ஏன் எனக்கு மட்டும்? என்னோட பாவம் செய்கிறவரெல்லாம் நல்லா இருக்கான், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க, அந்த பாதை தான் நல்ல பாதை அப்படின்ட்டு. ஆமென். அல்லேலூயா. சிலர் அந்த இடுக்கமான வாசலில் கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு பொறுப்பு வருது. எப்படி? பொறுப்பு வருது. இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ எத்தனை பேர் தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ண பழகிட்டீங்க? கை கரங்களை உயர்த்தவும் 1 2 ஓ மை காட் சூப்பர். ஆமாம், சிக்கனமாக பழக வைக்கிறதுக்கு இந்த பாதையெல்லாம் நடத்தினா தான் அது நல்ல மேய்ப்பன், இல்லை? தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? தண்ணி திறந்து விட்டுட்டு தான் பல்லே வளர்க்கும். எதுக்கு? அது உள்ளே உளுந்தால் தான், அந்த சவுண்டோட பல் வளர்க்குனா தான் அது மியூசிக் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ எப்படி? மக்களை பிடிச்சி ஏன் தண்ணி கஷ்டம் மாத்திரம் இல்லை, அவர் நடத்துகிற பாதை எப்படி? கர்த்தர் தர எதையும் அசால்ட்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நான் மனோபிரதர்கிட்ட பார்த்துருக்கேன். அவருக்கு கோவம் வந்துடும். அவர் மற்றதெல்லாம் நீங்கள் பயங்கரமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குல்ல, சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற அவருக்கு பிடிக்காது. அவர் ரொம்ப கோவப்படுவார். ஏன்? அது ஒவ்வொன்றுமே அது என்னது? ப்ரெஷியஸ், இல்லை? சாப்பாடு இல்லாதவங்க என்னது? ப்ரெஷியஸ், வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் கூட சாப்பிட்ருவார். ஏன்? ப்ரெஷியஸ். ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரெஷியஸாக பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவங்க வந்த பாதை அப்படியா இருக்கும். ஆமென். சில பேர் பார்த்துக்கிங்களா, கொஞ்சம் பருக்கை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க?
ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. மெர்சிக்காக யோசிப்பாங்க, ஆமாம் பாஸ்டர், எங்களுக்கு கிடைக்கிற திட்டெல்லாம் தெரியும். நான்லாம் தண்ணியை ரொம்ப இதாக செலவு பண்ண வைப்பேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்த பாதை அப்படி. பைப்பில் சொட்டு சொட்டி ஒழுங்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு குழியை போட்டு அங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு உட்காருவோம். ஒரு குடம் ரொம்ப இருக்கும், எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பிடிச்சிருக்கும். இதே ஊர் போல் தான் எங்கள் ஊரும், குளிரும். என்னால் அந்த எப்போ தான் சொட்டு தண்ணி வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஏன்? அந்த பாதையில் நடத்தலை அப்படின்ட்டா எனக்கு தண்ணியோட வேல்யூ தெரிஞ்சிருக்காது. ஆமென். பணத்தோட வேல்யூ, சில பேரெல்லாம் கடன் ஊடாக பிரச்சனை ஊடாக போகும்போது பணத்தோட வேல்யூ தெரிய வைப்பார். இல்லைன்னு வச்சுங்களேன், தெரியாது. நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்குமா நம்ம என்ன பண்ணுவோம்? பயங்கரமாக செலவு பண்ணுவோம். அதோட மதிப்பது இன்றைக்கி சொல்லுவோம். அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவு பண்ணும், இன்றைக்கி 10 ரூபா செலவு பண்ணும். ஏன்? கர்த்தர் நடத்துகிற பாதைங்க அது. நல்ல மீட்பு நடத்துகிற பாதை அது. எதுமா கஷ்ட பாதை இல்லை, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குற பாதை. அதுதான் நல்ல மேய்ப்பன். ஆமென். நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, பாக்கெட் மணி கேட்கும்போது எத்தனை பேர் 100 ரூபா கொடுப்பீங்க, எத்தனை பேர் 10 ரூபா கொடுப்பீங்க? 10 ரூபாவே கொடுக்க மாட்டோம் பாஸ்டர், நாங்களே வாங்கி கொடுத்துறோன்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்கீங்க போல இருக்குது. ஆனால் நல்ல மேய்ப்பன் 10 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும். 100 ரூபா கொடுத்தானா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளைய கெடுக்கிறோம். நல்ல பெற்றோர் என்ன பண்ணுறோம்? அந்த பிள்ளையை கெடுக்கிறோன்னு அர்த்தம். 10 ரூபா கொடுத்து அதுக்குள்ளே சாப்பிடு, அதோட முடிச்சுக்கோ அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு நல்ல பாதையை கற்றுக் கொடுக்குறோம். நல்ல பாதை இல்லைன்னா பணத்தோட வேல்யூ தெரியாது. அன்றைக்கி 100 எடுத்து செலவு பண்ணிடுவோம். இன்னொரு நாள் 20 ரூபாய்க்கு பொருள் வாங்க கூட நம்ம கையில் காசு அன்றைக்கி ஃபீல் பண்ணுவோம். அதுதான் என்னது? கர்த்தர் நடத்துகிற பாதை. அன்றைக்கெல்லாம் 100 ரூபா அசால்ட்டாக செலவு பண்ணேன். இன்றைக்கி 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு நான் 10 தடவை யோசிக்கிறேன். ஏன்? கர்த்தர் நடத்துகிற பாதைங்க அது கடினமான பாதையை போல தோணும், அது ஒரு மாதிரி இடுக்கமான பாதையை போல தோணும். ஆனால் நல்ல மேய்ப்பர் நடத்துகிற பாதை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இடுக்கமான கஷ்டமான ஒரு பாதையில் நடத்துகிறார் அப்படின்னாலும் நீங்கள் மேய்ப்பரின் கையில் இருந்தால் அதுதான் கர்த்தர் நடத்துகிற பாதைன்னு புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நடத்துகிற பாதைன்னு புரிஞ்சுக்குங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அவர் 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 என்னது அந்த அந்த வசனத்தை, அவர் நம்மை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அடுத்த வசனம், ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில், ஆமாம், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீது இதை எழுதும் போது எப்படி எழுதியிருப்பான்ல, அவன் போன பாதையெல்லாம் நல்ல பாதையா? ஒளிஞ்சு ஓடின பாதைங்க, ஒளிஞ்சு ஓடின பாதை. ஆனால் அவன் எழுதுகிறான், அவருடைய நாமத்தின் நிமித்தம் இனி நீதியின் பாதையில். அதுவா நீதியின் பாதை? அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவன் யோசிச்சிருக்க மாட்டான். ஆனால் அப்புறம் யோசித்து எழுதியிருப்பான், இல்லை அது நீதியின் பாதை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார்னா அது நீதியின் பாதை, அது நல்ல பாதை. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அந்த பாதைக்காக நன்றி தான் சொல்லணும். என்னைக்கு நாங்கள் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு அதை வட்டி கடனாக வாங்கி கஷ்டப்பட்டோமோ அன்னைக்கு தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. சில தேவைகளுக்கு நம்ம வாங்கவும் கொடுப்போம், அது வேறு. வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைத்தது எப்போ அப்படின்னா, தேவையில்லாமல் ஒரு இடத்துல மூக்க நுழைஞ்சி அந்த வட்டிக்கு வாங்கும் போது தான். ஏன்? அது கட்டி தீரும் போது வெறும் வட்டி தான் போகும், அப்படி தானே? 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம். 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் எவ்வளோ வட்டி இருக்கும்? இப்போது குறைஞ்ச 10,000, குறைஞ்சதுன்னா 2,000, 3,000, இதெல்லாம் குறைஞ்சது. அதிகப்படியாக 10,000, 20,000லாம் போகுது. ஒரு 5 மாதம் கட்டினாவே 50,000 போச்சு. எது? வட்டி மட்டும். ஒரு வருஷம் கட்டினா நம்ம வாங்கின பணத்தோட டபுள் தாண்டி போச்சு. ஆனால் அது நினைக்கும் போது நம்மளுக்கு வேதனையாக இருக்கும்ல. அப்போ கர்த்தர் அதை ஏன் தீர்க்க விடல? இன்னும் அந்த வட்டி கடனை முடிக்க விடாமல் கஷ்டப்படுத்த வைக்கிறாரு. ஏன்? உணர வைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2க்கு 3 வட்டியாக ஒரு இடத்துல வாங்குவோம், 3க்கு 4 வட்டியாக ஒரு இடத்துல வாங்குவோம். வாங்கி அப்போ உணர வைக்கவே மாட்டார். உங்கள் கடன் தீர நடிக்க சொல்லியிருக்கல. கடன் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கடன் வாங்கிறத நிப்பாட்டணும். கடன் வாங்கிறத நிப்பாட்டும் பொழுது தான் கடன் வாங்காத அளவுக்கு கர்த்தர் நடத்துவாரே வழிய, நான் இந்த கடனுக்காக இங்கே வாங்குவேன், இந்த கடனுக்காக இங்கே வாங்குவேன்னா போ, கொஞ்ச நேரம் வாங்கிட்டே இரு, விட்டுருவார். என்னைக்கு அது தலைக்கு மேலே போய் ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனியும் நான் வாங்க மாட்டேன்னு தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமான பாதையை திறப்பார். அது ஆச்சரியமாக இருக்குங்க.
நான் தைரியமாக சொல்கிறேன், என்னைக்கு தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம பிரச்சனைகள் மாறும். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் நல்ல பாதையில் நடத்துகிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியின் பாதையில் நடத்தி, அடுத்தது தம்முடைய நாமத்து நிமித்தம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் தேற்றுகிற ஒரு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோல் எதுக்குன்னா, அவன் கையில் ஒரு கோல் இருக்குமா, ஒரு தடி இருக்குமா. கோல் எதுக்குன்னா அது அப்படி ஓட்டி ஓட்டி கொண்டு போகிறது. அப்படியே அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து இருந்துச்சுனாலும் மற்றதை தவிர்த்து அந்த தடி அது வந்து ஒரு வளைந்த மாதிரி இருக்குமா தடி அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா விழுந்தவனை தூக்க வைக்குமா. அந்த சில நேரம் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்துக்குள்ள வந்துச்சுன்னா நேரான குச்சி வச்சு தூக்க முடியாது. அந்த வளைஞ்ச குச்சின்னா என்ன பண்ணலாம், அப்படியே இது பண்ணி அந்த வயிற்றை பிடிச்சி அப்படியே தூக்கிடலாம். அப்போது சில நேரத்தில் நம்மளை பாதுகாக்கவும் வைத்திருக்கிறார், சில நேரம் தூக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கோலும் தடியும் நம்மளை தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கோல் எதுக்கு? பாதுகாவும் காக்கும், மற்ற எதிரிகிட்டையும் பாதுகாக்கும், இதை நடத்துவதற்கும், இந்த ஆட்டை நடத்துவதற்கும். அந்த தடி எதற்கு? விழுந்தால் தூக்குவதற்கும். அது மாத்திரமில்லை, மேலே ஏதாவது கொப்பு மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சி இழுத்து கொடுக்கணுன்னா நேர் குச்சி வச்சு இழுக்க முடியாது, வளைஞ்ச குச்சி வச்சு இழுத்து கொடுக்கும். அப்போது ரெண்டு விதமாகவும் நம்மளை நடத்துகிறார். எப்படி? நம்மளை அடித்தும் நடத்துகிறார், நம்மளை விழுந்தா தூக்கி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அடித்து வளர்த்துவோம் நம்ம பிள்ளைகளை, அப்படி தானே? ஆனால் கீழே விழுந்தும்போது தூக்கி விட்டுருக்கோமா? அடித்து வளர்த்துவோம், அதெல்லாம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படி வளர்த்துனா தாங்க பிள்ளை நல்லா வளரும். கரெக்ட். விழுந்துருச்சு பிள்ளை, தூக்கி விட்டுருக்குமா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? விழுந்த பிள்ளைய கவலைப்படாத, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ செஞ்சுட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக நம்ம நின்றுருக்கோமா? அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் நிறைய பேத்துக்கு இல்லை. விழுந்தவனை பத்தியா சொன்னல விழுந்த நோ. நல்ல மேய்ப்பன் அவர் நம்மளுக்கு. உலகம் அப்படி தான் இருக்கும், உலகத்தில் இருக்க மனுஷன் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, தடியை கொண்டு தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உளையான சேற்றிலேருந்து தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். சேற்றில் இருக்கிறத எதுவுமே நம்ம தூக்க மாட்டோம். காசு இருந்தால் மட்டும் எடுப்போம், கழுவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மற்ற எதையுமே என்ன பண்ண மாட்டோம், போனால் போட்டோன்னு விட்டுருவோம். இல்லை, ஆனால் ஒன்றுக்கும் உதவாதது போல கிடந்த நம்ம நல்ல மேய்ப்பை தூக்கி எடுத்திருக்கிறார், தேற்றி எடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் நல்ல மீட்பர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் தாழ்ந்து போக மாட்டேன். என் மேய்ப்பர் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சத்துருவுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நம்ம பேசியிருக்கோம். கர்த்தர் எப்பயுமே சத்துருக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாகிறது என்றால் சந்தோஷப்படுங்கள். ஏன்? சத்துருக்களுக்கு முன்பதாக. எப்படிங்க? சத்துருக்கு முன்பதாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக. ஒரு சத்துரு வந்துச்சின்னு நினச்சா அவன் கூட சேர்ந்து இன்னொரு சத்துரு, அவன் கூட சேர்ந்து இன்னொரு சத்துரு, அவன் கூட சேர்ந்து இன்னொரு, இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. சத்துரு போல் இருக்கிறான்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பந்தி ஆயத்தப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பந்தி ஆயத்தம் ஆகலை. சத்ருக்கள் பெருகிறார்கள், சத்ருக்கள் இன்னும் அதிகமாகிற உங்கள் லைஃப்பில் சத்ருக்கள் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறாருன்னா அவங்க கண்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? அவர் நல்ல மேய்ப்பன். ஆமென். ஆமாங்க, அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதுக்கு இருந்தது தன் சகோதரர்கள் எல்லாரும் சத்துருவை போல, ஆனால் அவங்களுக்கு முன்பதாக பந்தி ஆயப்படுத்தினார். ஆமென். சாமுவேல் வந்து என்ன சொன்ன? அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அபிஷேகமும் பண்ண மாட்டேன். சரி, அடுத்தது யோசேப்பை பார்க்கும் பொழுது சத்துருக்கள் அநேகர், 10 சகோதரர்களும் சத்துருவாக தான் மாறினாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக தான் கர்த்தர் பந்தியை ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா.
பவுல் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யூதனா இருக்கும் பொழுது அவனுக்கு பெரிய சத்துருக்கள் இல்லை, அப்படிதானே? அவன் சனகரிப்பு சங்கத்தில் நான் ஒரு நல்ல மதிக்கத்தக்க ஒருவனாக இருந்தான். ஆனால் இவன் கர்த்தருக்குள்ளே வந்தவனை சத்துருக்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அவனை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க, அவனை ஊர் விட்டு தள்ளி விட்டாங்க, சவுக்கடியெல்லாம் வச்சான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். எப்படி இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் முக்கால்வாசி பவுலோடது தான். இன்றைக்கி நம்மளை தேற்றுகிற வார்த்தை பவுலோடது தான். ஆவியானவர் அவன் வாயில் வைத்த வார்த்தை தான். சரியான வழியில் நடத்த வேண்டிய வார்த்தையிலும் இருக்குது. போதகருக்கு தேவையானது, இப்படி எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்தையும் பவுலோட கையில் கொடுத்து சத்ருவை வெட்கப்பட வைத்தாருங்க. சத்ரு நினச்சான் இவன் அடி வாங்க ஓடி போயிடுவான்னு. அவன் அடி வாங்க நின்னான். பவுல் குறித்தெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவன் அடி வாங்கி ஒரு மாதிரி தான் நடப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற நம்ம ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை தொடரும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் கிருபை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கேளுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், இது ஒரு பெரிய உடன்படிக்கை. இட் இஸ் எ கவனன்ட். எப்படி நம்ம ஞானஸ்தான தொட்டியில் ஜீவனுள்ளால உமக்காக வாழ்வேன் ஒரு கவனன்ட் எடுக்கிறோம், அதே போல் தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஒரு ஃபெய்த்ஃபுல் வேர்டுங்க. என்ன வேர்டு? ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? தொடரும், தொடரட்டும் அப்படின்னு சொல்லலை, தொடர பண்ணுவீராக அப்படின்னு சொல்லலை, தொடரும் என்று சொல்கிறான். நீங்களும் சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் உண்டு, ஒரு வசனத்தை மாத்திர வாசிங்க. சங்கீதம் 145:9. ஆமென். பாருங்களேன், கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவு உள்ளவராம். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையும் மேலே இருக்கான். அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம மேலே இருக்கு, இந்த பூமி மேலே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர் என்றென்றைக்கும் இந்த உலகம் தோன்றியது முதல் எல்லாத்து மேலே அவர் தயவுள்ளதாக இருக்கார். மனுஷன் மேலே இருக்கிறாரு, அவர் படைத்த எல்லாத்தின் மேலே இருக்கிறார், மிருகத்தின் மேலே இருக்கிறாரு. சிங்கம் மான திடீர்னு கொன்றுச்சு, குட்டியோடு இருக்கிற மானை கடிச்சிருச்சுன்னு சொல்லி கொண்டு போட்டல, அவர் இரக்கமாக இருக்கிறார். ஏன்னா அது அதோட பாதை அப்படி தான். இன்னொன்று சங்கீதம் 34:8 எடுத்து வாசிங்கள. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எப்படிங்க ருசித்து பார்ப்போம்? டேஸ்ட் அண்ட் see the Lord is good. எப்படிங்க ருசித்து பார்ப்போம்? வீட்டில் சாப்பாடு ருசித்து பார்ப்பீங்கல்ல, ஒரு கரண்டி சோறு எடுத்துருவீங்க, இல்லை ஒரு ஃபுல் கரண்டி குழம்பு எடுத்துருவீங்க, அப்படியே ஒரு சாசரில் போட்டு அப்படியே வாயில் போட்டு ருசிப்பீங்களா? இல்லை அந்த மொத்த பானைக்கு ஒரு சொட்டை எடுத்து அந்த உள்ளங்கையில் வச்சோ இல்லை விரலில் வச்சோ எடுத்து நக்கி பார்த்து ருசிப்பீங்களா? ஒரு கரண்டியா ஒரு சிப், ஒரு சின்ன அவ்வளோதானே. இப்படி தாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்து கொண்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் டேஸ்ட் தெரியும். ஆமென். நல்லா இருக்கிற சாப்பாடு நம்மளுக்கு கை முன்னாடி இருக்குன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து சாப்பிடுவோம். நான் அப்படி சாப்பிட்டதில்லை, நான் வயிற்றுக்காக சாப்பிடுவேன். நான் என் ஷேரன் அவள் சாப்பிடுவாள், ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுன்னு சொல்லுவேன். டேஸ்ட்டாக இருக்கும்போது அப்படி மெதுவாக அப்படி பிணைஞ்சி மெதுவாக சாப்பிடுவாள். நான் சொல்லுவாள், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும், உங்களை மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் தான் வயிற்றுக்கு சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாள். உண்மை. ஏன்? கர்த்தர் நல்லவர் என்பதையும் எப்படி தான் பார்க்கணும்? ருசித்து பார்க்கணும். எப்படி அவர் ருசித்து பார்க்க வைக்கிறார் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஃபுல்லாக அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். ஆமென், நல்ல எப்படி அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண வைப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்லவர் என்பதை உணர்த்த வைப்பார். ஏன் அப்படின்னா அவரோட நீங்காத உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நன்மையும் கிருபையும் என்றென்றைக்கும் தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க.
வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுங்க, வானாதி. ஓ பியூட்டிஃபுல். வார்த்தையால் வல்றிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya. அவர் வானாதி வானங்கள் கொல்லாதவர், வார்த்தையினால் வர்ணிக்க முடியாதவர், அவர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya ஹalleluya ஆமென். எத்தனை பேரோட வாழ்க்கையில வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு நல்ல மேய்ப்பர், வார்த்தையினால வர்ணிக்க முடியாதுங்க. அவர் நமக்கு நல்லவராய் இருந்ததை நினைக்கும் பொழுது வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. We cannot express through words. ரிபஹ ஷேதரியாதரபா ரஹஷதலே வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான். இந்த வார்த்தையை பாடு. விலகாத விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறென்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. விலகாத. சத்தம் மாத்திரம் உயரட்டும். ஜீசஸ். சுதந்திரமே வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ரகஷேதே ரகதரபா ரேபோலகம் தெரே ஷகல துரண்டரபா. எஸ், நீர் விலகாதவர், பிரியாதவர், எங்கள் நேசர், எங்கள் மேய்ப்பர், நல்ல தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்திருக்கிறீர், நல்ல வழியிலே நடத்துகிறீர், செவ்வையான பாதையிலே நடத்துகிறீர், புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களுக்கு தாகம் தீர்க்கிறீர், நல்ல பாதையிலே நடத்தி ஆண்டவரே விலகாமல் பிரியாமல் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் என்றென்றைக்கும் முடிசூட்டுகிற நல்ல தகப்பன். இந்த தயவு பெரிதப்பா, இந்த இரக்கம் பெரிதப்பா, இந்த கிருபை பெரிதப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வாரம் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஆண்டவருடைய சமாதானத்தின் கரம் அவர்களை தாங்குவதாக. ஆண்டவர் பிரயாண பாதுகாப்பு உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் என்றென்றும் 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 ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் அமர்ந்திருப்பதாக. ஒருவரை வெட்கப்படுத்தாதீங்க. சத்துருக்கு முன்பதாக பந்தய ஆயத்தப்படுத்துங்க. நீர் ஜெயம் எடுங்க.
நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையு உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையு உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், நீக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையு உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையு உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சந்தோஷமா போயிட்டு